எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கண்ணீர் நெஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான தனியா துவையல் தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பவுல் தனியாக எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி 3 வத்தல், தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு மீடியம் சைஸு புளி வந்து எடுத்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு மெயினாகவே டேஸ்ட்டை தூக்கி தரதுக்காக வெல்லம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாவையும் வத்தலையும் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் செய்கிற எல்லாமே வந்து டேஸ்ட்டு நம்ம செய்கிறது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காட்டுறது வந்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அப்புறம் இல்லைன்னா ஸ்மெல்லு வரும். அவ்வளோதான். வத்தலை எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, இப்போ நான் இன்றைக்கி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேருக்கு தாராளமாகவே லஞ்சுக்கு சரியாயிடும். இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். தோசை, ஏன் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக கஞ்சி, கேழ்வரகு கூழ் அந்த மாதிரி செய்கிறப்போ அதுக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே செம்மையாக இருக்கும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் தாளிச்சிட்ருக்கையில் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டேஜு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதோட கலர் எல்லாமே ப்ரௌன் கலராக மாறி அடியில் இருக்கிறதெல்லாம் கருப்பாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. பச்சையாக இருந்ததுன்னா அது சாப்பிட்றப்போ கொஞ்சம் காரத்தன்மை உள்ள மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக நல்ல ஒரு வாசம் வரணும். அதே மாதிரி இந்த நான் இதிலே காட்டுறேன் பாருங்கள், ஒரு லைட்டாக பிளாக் கலராக சின்ன சின்னதாக ஆகிறது வரைக்கும் வறுத்தாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் துவையல் ரெடி ஆகிடும். நான் உங்கள்கிட்ட காமிச்ச வெல்லத்தையும் நான் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா கட்டியாக போட்டு அரைச்சா பிளேடு போயிடும் இல்லையா. இப்போது எல்லாத்தையுமே ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகி அரைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அதுவே இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா சட்னி மாதிரி ஆகிடும். இப்போ இதை அரைச்சி எடுத்தால் தனியா துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் வந்து ஏன் இதில் மெயினாக கலக்கிறோன்னா, தனியா வந்து சாதாரணமாகவே அது வந்து ஒரு ரா டேஸ்ட்டு உள்ளது. வெல்லம் சேர்த்து அரைக்கிறப்போ அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த துவையல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எப்போவுமே தனியாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்ணீர் நெஸ்ட்டை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.